நடைப்பயிற்சிங்கிறத முதல்ல நீங்க தனியா சும்மா பயிற்சின்னு சொல்லிட்டு நடக்காதீங்க. உங்க தேவைக்காக நடங்க. உங்க ஆஃபீஸுக்கு போறீங்க. உங்க ஆஃபீஸ் ஒரு 5 கிலோமீட்டர்ல இருக்குன்னா, நடந்தே போங்க. ஆமா, வித்தியாசமா தான் இருக்கும். இருந்தா இருந்துட்டு போது. 4 பேர் சிரிப்பாங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க. ஆ எவ்வளோ பெரிய அதனால எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கும். மத்தவங்க உங்கள பார்க்குறாங்க, வித்தியாசமா நீங்க தெரியிறீங்கனாலே நீங்க சரியா இருக்கீங்கன்னு அர்த்தம். அத பத்தி கவலையேப்படாதீங்க. அப்போ தான் திருப்தி அடையணும். மத்தவங்க நம்மள கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. எல்லாரும் போல தான் நம்ம இருக்கோம்னா, தப்பா இருக்கோம்னு அர்த்தம். எல்லாருமே இங்க தப்பா இருக்காங்க. அப்ப அந்த தப்போட தப்பா நம்ம தனியா தெரியாம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதனால எல்லாத்தையும் விட வித்தியாசமா தெரியிறோன்ட்டா கண்டிப்பா நம்ம சரியா இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதே நேரத்தில ஒரு திருடன் கூட வித்தியாசமா தெரிவான். திருடன், கொலைகாரன் அவன் கூட வித்தியாசமா தெரிவான். அதனால அந்த இதுக்கு போகக்கூடாது. இழிந்த நிலையில் நீங்கள் தனித்து தெரியக்கூடாது. ஒரு நல்ல விஷயத்தில பிறருக்கு இடையூறு தராமல், அ ஒரு நல்ல விஷயத்தில நீங்க தனித்து தெரிய வேண்டும். அந்த வகையில அ நடைப்பயிற்சி செய்யும்போது ஒரு தேவைக்காக நீங்க நடக்கணும். ஒரு கடைக்கு போறீங்களா? நடந்து போங்க. எல்லாத்துக்கும் டூ வீலர். ஒரு பஜாருக்கு போறீங்களா? நடந்து போங்க. பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு ஊருக்கு போறீங்களா? நடந்து போங்க. இந்த மாரி விடுமுறை தினமா? நான் இன்னைக்கு நடந்து தான் போவேன். மத்த நாட்கள்ல வேலை நாட்கள். அப்படி இருக்கும்போது, நம்ம நேரத்த மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாகனத்துல போறதுல தப்பு கிடையாது. மத்தபடி எப்பல்லாம் நடந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கோ, அப்பல்லாம் நடந்து போங்க. ஒரு தேவைக்காக. சும்மா பயிற்சி 2 கிலோமீட்டர் போறேன், 4 கிலோமீட்டர் அந்த பயிற்சிலாம் ஃபர்ஸ்ட்டு பயிற்சி என்ன தெரியுமா? அந்த காலத்துல நம்ம நடந்தோம். எப்ப 40 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா நடந்தோம். என்னுடைய 18 வயசு வரைக்கும் நான் நல்லா ஊர்ல, கிராமத்துல வாழ்ந்தேன். நல்லா நடந்திருக்கிறேன். அப்ப எதனால நடந்தேன்? பயிற்சியாவா? சும்மாவா? நடைப்பயிற்சி ஒரு 2 கிலோமீட்டர் டெய்லி அப்படியா நடந்தேன்? அப்படி கிடையாது. ஒரு வேலைக்காக, கடைக்கு போறதுக்காக நடந்தேன். அப்புறம் விளையாட போறதுக்காக, கிரவுண்டுக்கு போறதுக்காக ரொம்ப தூரம் இருக்கிற அந்த கிரவுண்டுக்கு போறதுக்காக நடந்தேன். சும்மா ஊர சுத்தி வந்துகிட்டு இருந்தோம். ஊருக்கு வெளியில எப்படியா அவங்க அங்கங்க சுத்திட்டு ஏதோ ஏதோ அதுக்காக நாங்க நடந்துட்டு இருந்தோம். இப்படி ஒரு தேவைக்காக தான் நடந்தோம். ஒரு தூரத்தில இருக்கிற ஒரு தோட்டத்துக்காக நடந்து போனோம். இப்படி நாங்கள் ஒரு காரணத்தை சொல்லி தான் நடந்து போனோம். அப்ப அப்படிதான் நம்ம நடந்து போணும். அந்த யாரும் கிராமத்தில அப்பலாம் யாரும் இந்த மாரி நடைப்பயிற்சி நான் தனியா 1 கிலோமீட்டர் நடந்துட்டு வரேன்னு யாரும் போமாட்டாங்க. அது தேவையும் இல்ல. தண்ணி குடத்த சுமந்துக்கிட்டு பெண்கள் அடிபம்புல போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அதுக்காக அவங்க நடந்தாங்க. தோட்டத்துக்கு போறதுக்காக நடந்தாங்க. எல்லாருமே நடந்தாங்க. ஒரு தேவைக்காக நடந்தாங்க. இன்னைக்கு அந்த தேவைக்காக நம்ம வாகனங்களில் பயணிக்கிறோம். அன்னைக்கு நடந்து போனோம். இன்னைக்கு வாகனங்களில் பயணிக்கிறோம். நடப்பதை தனியாக ஒரு பயிற்சியாக வைத்துவிட்டோம். அப்படி இல்லாம நடப்பத உங்க வாழ்க்கையோட இணைக்கணும் அப்படின்னா, நீங்க நடைப்பயிற்சி மூலமா அத வைக்காதீங்க. அது உங்களுக்கு பெரிய பலன் தராது. டெய்லி ஒரு 1 கிலோமீட்டர் நான் வாக்கிங் போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தராது. ஒரு தேவைக்காக நடந்து போங்க. நீங்க ஆஃபீஸ்க்கு போறீங்களா? அது 5 கிலோமீட்டர் இருக்கா? 2 கிலோமீட்டர் தான்ப்பா. என் ஆஃபீஸ் 3 கிலோமீட்டர் இருக்குன்னா, நடந்து போயிட்டு நடந்து வாங்க. முதுகுல பேக்க போட்டு நடந்து போயிட்டு நடந்து வாங்க. அந்த மாரியான அதுல உறுதியா இருங்க. அதற்கு ஆர்வம் வரணும் முதல்ல நடக்கிறதுக்கு. அது உணவு கட்டுப்பாடு மூலமா தான் வரும். சோறு, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆர்வம் வராது. சோம்பேறித்தனம் தான் வரும். அப்போ வண்டியில தான் போணும்னு தோணும். நீங்க சோறு, பூரி, பொங்கல், தோசை, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இத்தகைய உணவுகளை தவிர்த்து விட்டாலே, நடக்க வேண்டும் என்கிற ஆர்வம் வந்துவிடும். அப்போ 5 கிலோமீட்டர் இருக்குல்ல, 3 கிலோமீட்டர் தூரமா இருக்கிற உங்க ஆஃபீஸ்க்கு, நீங்க 3 கிலோமீட்டர் போய் நடந்துட்டு வரீங்க. திரும்பி வரும்போது 3 அப்போ ஒரு நாளைக்கு 6 கிலோமீட்டர் நீங்க நடக்கிறீங்க. அப்போ அந்த வேலையே உங்களுக்கு ஒரு தேவைக்காக நீ நடந்து போறது, அதுவே உங்களுக்கு நடைப்பயிற்சியை பூர்த்தி செய்து விடுகிறது. அது நடைப்பயிற்சி கிடையாது. நடந்து போறீங்க அவ்வளோதான். தனியா பண்ணும்போது தான், நான் 2 கிலோமீட்டர் போறேன். எந்தவித நோக்கமும் இல்ல, காரணமும் இல்ல. சும்மா நடக்கிறேன். பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு தனியா அதுக்கு பேரு தான் நடைப்பயிற்சியே தவிர, ஒரு தேவைக்காக நீங்க போறீங்கல்ல, அது பயிற்சி கிடையாது. அது வாழ்க்கை முறை. அதனால அந்த மாரி பயிற்சி எடுங்க. ஒரு ஒரு தேவைக்காக நடந்து போயிட்டு நடந்து வாங்க. உங்க தேவையை பூர்த்தி செய்வதற்காக நடந்து போய்விட்டு நடந்து வாருங்கள். அப்படி முதல்ல ஆ நடையை பயிற்சி பயிற்சி செய்யணும். அதுபோல தனியாவும் நீங்க நடந்து போலாம். தேவைக்காக தான் நடக்கணுமா? 2 வகையான நடைப்பயிற்சி இருக்கு. ஒரு தேவைக்காக நம்ம நடந்து போறது. அப்புறமா ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா, வாகனத்த பயன்படுத்துங்க. பக்கமா தான் இருக்கு அப்படின்னா, 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர்லாம் நீங்க நடந்தே போயிட்டு, நடந்தே வர நாம பயிற்சி எடுக்கணும். பழக்கப்படுத்தணும் ஒரு தேவைக்காக. அதன் பிறகு நடைப்பயிற்சி தனியா 1 கிலோமீட்டர் போயிட்டு வாங்க. அல்லது 1/2 அந்த மாரி. அதனால இப்படி தான் நடையை உங்க வாழ்க்கையில நெறைய கொண்டு வரணும். நெறைய வாட்டி நீங்க நடக்கணும். நெறைய நேரம் நடக்கணும். வாகனத்தில் தேவைக்கு தான் வாகனத்த பயன்படுத்தணும். இல்ல எதுக்கு எல்லாத்துக்கும் வாகனத்த பயன்படுத்தி, நம்ம தலையில நாமளே மண்ண வாரி போட்டுக்கக்கூடாது. அதனால நடைப்பயிற்சி என்பது, நடப்பது என்பது நமது வாழ்வில் நாம் அதை மீட்டெடுக்க வேண்டுமென்றால், தேவைகளுக்காக நடந்து போங்க. கடைக்கு, அலுவலகத்துக்கு, பக்கத்துல இருக்கிற பஜாருக்கு, மார்க்கெட்டுக்கு இப்படி எங்கெல்லாம் நம்ம நடந்து போ முடியுமோ நடந்து போங்க.